உங்கள மாதிரி இருக்கவங்கலாம் நெறைய இன்னும் முன்னுக்கு வந்து நீங்க நெறைய பேர ஊக்குவிச்சு, இது மாரி நெறைய ப அ க மு இது உபன்யாசம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எல்லாரும் சின்ன வயசுல இருக்கிறவங்கலாம் கூட முன்னுக்கு வருவாங்க. முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் நெறைய பேர் உங்கள மாரி நெறைய பேர் சொல்லிக் குடுத்தாங்க. பெருந்தேவி ராமகிருஷ்ணன் அந்த மாரி இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. அப்பலாம் நாங்கலாம் உபன்யாசம் கேட்டுருக்கோம். ஆனா இப்போ ரீசென்ட்டா ஒரு 25, 30 வருஷமா வந்து இந்த மாரி செய்றவங்க வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நீ உங்கள மாரி இருக்கிறவங்கலாம் இப்ப நெறைய ஊக்குவிக்கிறீங்க. அதனால நாங்கலாம் கத்துக்கிறோம். இன்னும் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வர்றோம். நீங்க யாராவது ஒரு 10 பேர நீங்க ஊக்குவிச்சு செஞ்சீங்கன்னா, நல்லாருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதெல்லாம் நாங்க செஞ்சு குடுக்குறோம் நாங்க. ஓகே. நான் வந்து எப்பயுமே பிராக்டிகலான ஆளு. நான் சொல்லிட்டு விட்டுற மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஆ, பேரு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த கம்பெனியோடைய நோக்கமே எதுக்காக அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ்ல பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி அது ஒரு நோக்கம். ஆனா இது உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, பக்தியிலேயே நாம் நம்முடைய வேலை செய்யணும். நம்ம கண்டிப்பா எல்லா வேலை செஞ்சு தான் ஆகணும். சம்பாரிச்சு தான் ஆகணும். குடும்பத்த பார்த்து தான் ஆகணும். யாரும் சும்மா இருக்க முடியாது. ஆனா, அந்த வேலைய நம்ம என்ன பண்ணணும்? பக்திக்காக செய்யணும். இந்த சிஎஸ்எஸ்னால என்ன பண்றோம் அப்டின்னா, நாம் பக்தர்களே என்ன பண்றோம்? ஹையர் பண்ணிக்கிறோம். வேலைக்கு எடுத்துக்கிறோம். அவங்களுடைய முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னா, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுல, பக்தி செய்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நெறைய பேருக்கு நெறைய விதமான அ திறமைகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாடத் திறமை இருக்கலாம். ஒரு சிலருக்கு மிருதங்கம் வாசிக்கிற திறமை இருக்கலாம். இளைஞர்கள நம்ம எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா ஃபேமிலியாவே எடுத்துக்கிறோம். புதுசா கல்யாணம் ஆனவங்க, என்ன வேலை பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நெறைய பக்தர்கள் இருப்பாங்க. பிரம்மச்சாரீஸ் கல்யாணம் பண்ணும்போது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி குடுக்குறோம். அவங்களுக்கு நம்ப சம்பளம் பே பண்ணிர்றோம். அவங்களுடைய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, பிரச்சாரம் பண்றது மட்டும் தான். அதுக்கு ட்ரெய்னிங் எடுத்துக்கணும் முதல்ல. எப்படி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு, நம்ம அவங்க இன்டர்வியூல வச்சு என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். அவங்க ஹோல் டே பிரச்சாரம் பண்றது தான். வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு இளைஞர்கள் என்ன பண்ண முன் வரணும். இதுவும் வேலை தான். இது கிருஷ்ணருக்கான வேலை. நம்முடைய முதலாளி கிருஷ்ணர் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில முடிவு பண்ணேன். நான் வேலை பண்ணா கிருஷ்ணருக்கு தான் வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்ஃபோசிஸ்ல இருந்தேன். அக்சென்சர்ல இருந்தேன். அங்கலாம் வேலை பண்ண வர யோசிச்சேன் நானு. நான் ஏன்டா இவங்களுக்கெல்லாம் வேலை பண்ணணும்? நான் கிருஷ்ணருக்கு தான் வேலை பண்ணணும். என்னுடைய முதலாளி கிருஷ்ணரா தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். இப்ப கிருஷ்ணர் தான் சேவை பண்ணிட்டு கிருஷ்ணர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கிருஷ்ணர் பார்த்துக்காம இருக்க போறது கிடையாது. நமக்கு நம்பிக்கை தான் வேணும். ஆனா பக்தர் நெறைய பேருக்கு இது நம்பிக்கை வர்றது கிடையாது. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் வெளில வேலைக்கு போறேன். அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குறிப்பா கோயம்புத்தூர்ல நெறைய பேர் தேவைப்படுவாங்க. அதேபோல சென்னையில நெறைய பேர் தேவைப்படுறாங்க. எங்களுக்கு சேவை பண்றது. இந்த இந்த சிஎஸ்ல இருந்து பிரச்சாரம் பண்றது நெறைய பேர் தேவைப்படுறாங்க. இளைஞர்களா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க இன்னும் நல்லது. ஏன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க சேவை பண்ணிட்டு வரலாம். அதேபோல உங்களுக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இப்ப வந்து அ போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் இல்ல ஜுவல்லரி ஷாப்ஸ் நெறைய ஓனர்ஸ்லாம் தெரிஞ்சவங்க ஸ்வீட் ஷாப் நெறைய பேர் இருப்பாங்க. ஹோட்டல்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நாங்க என்ன பண்றோம், அவங்ககிட்ட பேசிட்டு, அந்த கார்ப்பரேட்ஸ் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியாக நீங்க எங்களுக்கு 2 விதத்துல ஹெல்ப் பண்ணலாம். ஓனர்ஸ் தெரிஞ்சா ஓனர்ஸ சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு யாராவது டிவோட்டீஸ் தெரிஞ்சாங்க, பசங்க வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சொசைட்டில நம்ம வந்து மாஸா என்ன பண்ணணும், இந்த பிரச்சாரத்த கொண்டு போறது ரொம்ப முக்கியம். தேங்க் யூ வைத்தியநாதன் சார். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு, உங்களுடைய சஜஷன்